தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பர்சனலான வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடந்த அந்த விசாரணையில் ஒரு நல்ல ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா எல்லா மனுக்களையும் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ வாபஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் விஜய் அவங்களோட அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னா அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றின அப்டேட் தாங்க நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ என்ன கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி அவங்க கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். விஜய் மற்றும் சங்கீதா அவங்க 2 பேருமே 1999 திருமணம் செய்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜெய்சன் சஞ்சய் மற்றும் தியா சாஷா அப்படின்ற 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான நடிகர். ஸோ சினிமா துறையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய விமர்சனங்களை பார்த்து தான் ஆகணும், கடந்து தான் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது சமீப காலமாக சங்கீதா அவங்களுக்கு விஜய் மேலே சந்தேகம் இருந்திருக்கு. ஸோ தவறான புரிதலின் காரணமாக அவங்க பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தாங்க. அதில் அவங்க சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வேறொரு நடிகையோட திருமணத்தை மீறின உறவு இருக்கிறதா அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். அதனால் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அவங்க வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து போயிட்டுருக்குங்க. ஸோ 4-5 மாதம் அந்த கேஸ் போயிட்டு இருந்த நிலையில் 4வதாக நடந்த இயரிங் தான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்துருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு கூட அவங்களால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக அட்டன் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாகவே அசம்பிளியில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவரால் போயிட்டு இந்த கேஸை அட்டன் பண்ண முடியல. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கூட அட்டன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சங்கீதா அவங்கள இன்னொரு நாளைக்கு பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்போ சங்கீதா ரொம்ப பிடிவாதமாக இல்லை என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கே இந்த கேஸை முடிச்சு விட்டு போங்க, இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சுஜாதா நீதிபதி முன்னாடி தான் இந்த கேஸ் நடந்துச்சு. அப்போ ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்த கேஸில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விஜய் அப்பீர் ஆனார் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா. அப்போ சங்கீதா என்ன பண்ணாங்கன்னா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசினாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும் முன்னாடியிலேருந்தே விஜய்க்கு இதில் பெருசாக ஒன்று உடன்பாடு கிடையாது. ஸோ ஏன்னா இவங்க தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு மனைவி விட்டு பிரியறதுல துளி கூட விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்போ விவாகரத்து கொடுப்பாரு? ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுவே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரீ ஆகிட்டார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 3 மணி ஆகக்கூடிய நேரம் நெருங்கும் போதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ விருப்பம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் எல்லா கேஸையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியான விஷயமும் இதுதாங்க. ஏன்னா டிவிக்கு தொண்டர்களில் இருந்து, விஜய் ரசிகர்களில் இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, விஜய் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து, அவங்களுடைய குழந்தைங்க குறிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஜெய்சன் சஞ்சய் தான். ஸோ அவர் எடுத்த அந்த எஃபர்ட்டு தான். அவர் அவங்களுடைய பெற்றோருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது புரிய வச்சு 2 பேர்த்துக்கும் விவாகரத்தை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணார். அவர் எடுத்து வச்ச முயற்சி கடைசியாக வெற்றியில் தான் போய் முடிந்ததுங்க. ஸோ இந்த நிலையில் சங்கீதா பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் இந்தியா வரப்போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குது. அதுக்காக வரக்கூடிய அவங்க இனி பார்த்திங்கன்னா விஜயோட நீலங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கி இருக்க போகிறாங்க. ஸோ இப்படி அவங்க இங்கே தங்கி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள வேறு யாருமே தலையிடக்கூடாது. குறிப்பாக 3வது நபர்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தான் முடிவு பண்ணணும். யாரும் நமக்கு தலையிடக்கூடாது. குறிப்பாக நம்மளுடைய பர்சனலை நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நாம் 4 பேர் தான். நம்மளுடைய குழந்தைங்களோட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும். குழந்தைங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ த்ரிஷா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணக்கூடாது.
ஒருவேளை நீங்க இங்க நடக்கிற விஷயங்கள அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அவங்க போட்ட முதல் கண்டிஷனே நீங்க த்ரிஷாவ விட்டு விலகி வரணும் அப்படின்றது தான். ஏன்னா, நீங்க என்னதான் நல்ல ஒரு நண்பர்களா இருந்தாலும், உங்களுக்கு நல்ல வெல்விஷர்ஸா இருந்தாலுமே கூட, பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு உறவு வேண்டாம். ஏன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல காதல வந்து இது வந்து அழிக்கிற மாரி இருக்கு. ஸோ, இந்த மாரி உறவுல நீங்க இருக்கக்கூடாது. இனிமேட்டுக்கு த்ரிஷா அவங்கள பத்தி எந்த விஷயத்தையும் நீங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு த்ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நீங்க கட் பண்ணிக்கணும். இனி எங்கேயும் அவங்களோட போகக்கூடாது, வரக்கூடாது. இதுதான் அவங்க வச்சிருக்கக்கூடிய மெயின் கண்டிஷனா இருக்கு. ஸோ, இவங்க வச்ச கண்டிஷனுக்கு விஜயும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவர் ஒத்துக்கல அப்டின்னா, இப்போ வந்து சங்கீதா இங்க வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம, நான் இனி த்ரிஷாவோட வந்து பேச மாட்டேன், பழக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்டின்ற வாக்குறுதி இவர் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் 2 பேரும் வந்து சமாதானமாகலாம் அப்டின்ற மாரி அடுத்த கட்டத்துக்கே வந்து போயிருக்காங்க. இதுக்கு அடித்தளம் போட்டவர் பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் தான். ஏன்னா, ஜேசன் சஞ்சய் வந்து தன்னுடைய அப்பாவையும், அம்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே இது கஷ்டப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ அவருடைய திரைப்படம் சிக்மா வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு டைமில அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளரா வந்து அறிமுகமாக போறார் தமிழ் சினிமால. அப்போ அந்த திரைப்படம் சார்ந்த வகையில நெறைய இன்டர்வியூஸ் வந்து குடுத்துட்ருக்காரு. நெறைய இடங்களுக்கு வந்து பேசிட்டுருக்காரு மீட்டிங்ல. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா மீட்டிங்ஸையும் வந்து அட்டெண்ட் பண்றாரு. நெறைய ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி குடுத்துட்ருக்காரு. எல்லா இடங்கள்லையுமே தன்னுடைய அப்பாவ ஒரு இடத்துல கூட அவர் வந்து விட்டு கொடுக்கவே இல்லங்க. எனக்கு ரோல் மாடலா இருந்தது. என்னை வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணது எல்லாமே வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பா இல்லன்னா, நான் இல்ல அப்படின்ற மாரியும், ஒருவேளை நான் வந்து ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா கூட, என்னுடைய ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்து எங்க அப்பா கிட்ட தான் போகும். அவர் தான் வந்து ஹீரோவா நான் போடுவேன். அவரை விட வேற யாரால வந்து சிறப்பா நடிக்க முடியும் அப்படின்ற மாரி அவங்க தந்தைய பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருந்தாரு. ஸோ இதையும் நம்ம வந்து வீடியோல பார்த்துருப்போம். ஏன்னா ஜேன்சன் சஞ்சயினுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆனுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மூலமா தான் இப்படி ஒரு நல்ல விஷயமே வந்து நடந்திருக்கு அப்படின்னா பாருங்களேன். ஏன்னா நெறைய விஷயங்கள முயற்சி பண்ணியிருந்துமே கூட, எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான சக்ஸஸ் வந்து குடுக்கல. ஆனா, இவரு கொடுத்திருந்த அந்த ஒரே ஒரு இன்டர்வியூ மூலமா, தன்னுடைய அப்பாவையும், அம்மாவையும் வந்து சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு குழந்தைங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க. அதே மாரி அம்மாவ தனியா விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு. ஸோ நல்லபடியா இப்போ அவங்க ஃபேமிலி வந்து ரீயூனியன் ஆயிருக்காங்க. அதுக்காக ஃபேமிலியில இருந்தும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சரி, எல்லாருமே நெறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சங்கீதா போட்ட கண்டிஷன விஜய் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னாவே போதும். அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா விஜய் ஃபாலோ பண்ணுவாரா? இல்லையா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.